குலதெய்வம் கண்டிப்பான முறையில் அவர் காட்சி கொடுக்கணும். காட்சி கொடுத்து அவர் வழிபடுறதுக்குண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கணும். கருப்பசாமி ஆஞ்சநேயர் அவருடைய அனுக்கிரகம் அப்படிங்கிறது இந்த பிள்ளைக்கு பரிபூர்ணமாக இருக்குது. ஆலயம் நான் இங்கே தாண்டா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பான முறையில் சுட்டி காமிச்சு அந்த பிள்ளையை வழிபடுறதுக்குண்டான சூழ்நிலையை ஏற்படுத்திக்கணும். எந்த குற்றம் குறை இருந்தாலும் சரி மன்னித்து பொறுத்து காத்தருள வேண்டும். சரி, நில்லுங்க. அவர் ஊருக்கு மேல் திசை பாவூர் சத்திரம் கீழப்பாவூர் வளாகத்தில் நீங்கள் இருக்கீங்களா? எந்த திசையில் இருக்கீங்க? பாவூர் சத்திரம் அதற்கு வடபுறமாக இருக்கக்கூடிய பாவூர் சைடு அந்த வளாகத்தில் இவருடைய குலதெய்வம் இருக்கீங்களா? இருக்கேன், அந்த சைடு இருக்கேன் அப்படின்னா வலதுபுறமாக சுற்றுங்க. இல்லை அப்படின்னா இடதுபுறமாக சுற்றுங்க. எந்த சைடு இருக்கீங்க? கையை விட்டுருங்க. எப்படி சுற்றுதோ சுற்றுறோன்னே. எந்த திசையில் இருக்கீங்க அப்படிங்கிறத இந்த பிள்ளைக்கு நீங்கள் எடுத்து காமிங்க. எந்த திசையில் இருக்கமுக்கு நீ சுற்றி எனக்கு அந்த இடத்துல நின்று அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு வழியை காமிங்க. மேல் திசையா, வடக்கு திசையா, கிழக்கு திசையா, எந்த திசையில் உங்களுடைய ஆலயம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு? சும்மா கை மாற்றுங்க, பயப்படாங்க. எந்த திசையோ அந்த திசையில் நின்று எனக்கு காமிக்கணும். திசையை தான் காமிக்கணும் எனக்கு. கிழக்கு திசை அப்படின்னா கிழக்கு பார்த்து நில்லுங்க. தெற்கு திசைனா தெற்கு பார்த்து நில்லுங்க. மேற்கு திசை அப்படின்னா மேற்கு பார்த்து நில்லுங்க. வடக்கு திசை அப்படின்னா வடக்கு பார்த்து நில்லுங்க. எந்த திசையில் இருக்காங்க இவங்களுடைய குலதெய்வம்? மேல் திசையா? மேல் திசைனா மேற்க பார்க்க நின்றுங்க. சுற்றி வந்து நின்று எனக்கு திசையை காமி. எந்த இடம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நீ காமி. மேற்கு திசைனா மேற்கு பார்த்து நின்றுக்கோ. சரி சரி, இறங்கிக்கோங்க. சாமி கும்பிட்டுக்கோங்க. அதாவது மேற்கு திசையில் நம்ம சொன்ன திசையில் தான்